வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். உதயநிதி ரொம்ப ஆடக்கூடாது, அடங்கி பேச வேண்டும், விலை கொடுக்க வேண்டி இருக்கும், எச்சரிக்கும் ராஜா. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது உச்சநீதிமன்றம் இடி விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்ததை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அமலாக்கத்துறை மட்டுமல்லாமல் மோடியே வந்தாலும் பயப்பட மாட்டோம் என கூறியிருந்தார். இதற்கு பாஜக மூத்த தலைவர் ராஜா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் அமலாக்கத்துறை தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த வாரம் டாஸ்மாக் அலுவலகம், டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் வீடு, தொழிலதிபர் ரித்திக்ஷ், ஆகாஷ் பாஸ்கர் ஆகியோரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இதனையடுத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த நிலையில் அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறுகிறது என்றும் வரம்பு மீறி செயல்படுகிறது என்றும் குற்றம் சாடிய உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் எப்படி விசாரிக்கலாம் என கேள்வி எழுப்பியது. இதனையடுத்து விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனையடுத்து நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி, எங்களை மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது, நாங்கள் இடி மட்டுமல்ல மோடியே வந்தாலும் பயப்பட மாட்டோம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மூவர்ண கொடி பேரணி தஞ்சையில் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் ராஜா கலந்து கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதல்வருக்கு 3 ஆண்டுகளாக புத்தியில் படவில்லை, தற்பொழுது புத்தியில் பட்டுள்ளது. அதனால் அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். அந்த ஆகாஷ் ஏவுகணை பாகிஸ்தானை அலங்கோலப்படுத்தியது. தற்பொழுது ஒரு ஆகாஷ் வந்துள்ளார் அறிவாலயத்தை அலங்கோலப்படுத்த. அதனால் ஒன்று கவலை இல்லை. உச்சநீதிமன்றம் விடுமுறைக்கு பிறகு விசாரணை முடியும் வரை இடைக்கால தடை விதித்துள்ளது. அதனை நினைத்து கொண்டு உதயநிதி ரொம்ப ஆடக்கூடாது, கொஞ்சம் அடங்கி பேச வேண்டும், விலை கொடுக்க வேண்டியிருக்கும், அனைவர் பேசுவதற்கும் ராஜா பதில் சொல்ல முடியாது, உதயநிதியோ உளறல் நிதியோ இருக்கட்டும் நடக்கட்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருந்தது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.